நீங்க நல்லாட்சி நாயகர் தானே இந்த முதல்வர் அப்பா, வீட்டில் படுத்துக்கிட்டுலாம் ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஓடுறீங்க? உங்களுக்கு எதற்கு இந்த ஒரு ரோட் ஷோ, ஓரணியில் தமிழ்நாடு, வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை? இன்னைக்கு எந்த அமைச்சருக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாத்துக்கும் போய் பார்த்துடுறீங்க. நடக்கக்கூடிய அவலங்களில் ஓடி போய் நின்னுறீங்க. நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க முன்னெடுத்து அதன் பக்கம் நின்னா குற்றங்களை தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் இங்க குறைஞ்சிருக்கும் இல்லையே, குற்றங்கள் குறையிலையே. நீங்க இன்னைக்கு ஒரு ரேஷியோவை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. குற்றவியல் நடவடிக்கையை எப்படி நீங்க பிரிக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆட்சியில இது நடந்திருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்க, மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறீங்க. அங்க படிப்பு எப்படி இருக்கு, நம்ம மாநிலத்துல உயர்வா இருக்கு. ஏன் இதை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துப்போம், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துப்போம். அதிமுக ஆட்சியில் அப்ப குறைஞ்சுதானே இருந்திருக்கும். இந்த மாநிலத்துல நடந்த பிரச்சனைகளையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஏன் பேச மாட்டீங்க? மற்ற மாநிலங்களுக்கு ஏன் ஓடுறீங்க? அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு கண்டென்ட் இல்லை. அப்ப தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தெரு தெருவா போய் சுத்துறீங்க.